இரட்டை இலையா தாமரையா என்ற விஷயத்தில் தான் சற்று குழம்பி போயிருக்காரு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் சொல்லலாம். ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக விலக்கப்பட்ட பிறகு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டார் அதிமுகவில் இணைவதற்கு. ஆனால் எதுவுமே கைகூடவில்லை என்று சொல்லலாம். இந்த நிலையில் அதிமுகவில் ஓபிஎஸ் சேர்ப்பதற்கான முயற்சியில் பாஜக தான் மேற்கொண்டுச்சு. அதுவும் பலனளிக்கலை. இதுக்கிடையில் தான் ஒரு புதிய திருப்பமாக அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைச்சிருக்கு. சிறிய ஒப்பந்தங்களுடன். என்ன ஒப்பந்தம்? எந்த காண்டு கொண்டும் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை அதிமுகவில் இணைப்பதற்கு பாஜக எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது, நாங்கள் தனித்துவமாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டணியை அமைச்சிருக்காங்க. அதனால் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தினகரன் சசிகலா டீமை அதிமுக இணைப்பதற்கான முயற்சியை பிஜேபி தற்போது கைவிட்டுருக்குன்னு சொல்லலாம். அப்போ கூட்டணியில் யார் யார் இருக்கிறா அப்படின்னு ஒரு கேள்வி எழும் இல்லையா? தற்போது அதிமுக கூட்டணியில் பாஜக இணைந்திருப்பதனால பாஜக கூட்டணியில் கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் அங்க வைப்பதாக அர்த்தமாக கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் டிடிவி தலைவரான அமமுகவும் சரி ஓ பன்னீர்செல்வமும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்காங்கன்னே சொல்லலாம். கூட்டணியில் இடம்பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு தேர்தலில் வரும்போது சீட்டுகள் ஒதுக்கப்பட்டால், தொகுதிகள் ஒதுக்கப்பட்டால் எந்த தொகுதியில் எந்த சின்னத்தில் போட்டியிடுவார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எழதான் செய்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது ஓ பன்னீர்செல்வம் இரட்டை இலையில் போட்டியிடுவாரா அல்லது தாமரை சின்னத்தில் போட்டியிடுவாரா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளது. அதிமுக தரப்பில் கேட்கப்பட்டது. அதிமுகவில் கேட்கப்பட்ட போது ஒரே பதில் தான் வெளியானது. என்னென்றால் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து ஏற்கனவே வெளியேற்றப்பட்டு விட்டார், எனவே அவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. அப்போது தாமரையில் போட்டியிடுவாரா என்ற கேள்வி இருந்தபோது தாமரையிலும் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட மாட்டார் என்றுதான் சொல்லப்பட்டு வருகிறது. பிறகு ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்ய போகிறார்? ஏன்னா டிடிவி தினகரன் அமமுக சார்பில் கூட்டணி சார்பில் போட்டியிட போறாரு. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட குக்கர் சின்னத்தில் தான் அவங்க போட்டியிட போறாங்க. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறார் என்பதுதான் கேள்விக்குறியாக மாறி இருக்கு. இதுக்கிடையே தான் திடீர் திருப்பமாக ஓ பன்னீர்செல்வம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுக என்ற பெயரில் ஒரு கட்சியை தொடங்கியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் இந்த தகவல் தற்போது வரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் இந்த தகவல் அக்கட்சியினர் கண்டிப்பாக தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒரு அமைப்பு வேண்டும். எனவே ஓ பன்னீர்செல்வம் புதிதாக கட்சி தொடங்குவார் என்று அக்கட்சி உறுப்பினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர் தெரிவிச்சிருக்காங்க. எனவே அவர் புதிய அமைப்பை தொடங்கி பாஜக கூட்டணியில் போட்டியிடுவார் என்று கருதப்படுகிறது. ஒரு சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவார் என்று சொல்லப்படுகிறது.